தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நட்சத்திரம், அதாவது சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அப்போ சூரியன் வந்து சித்திரை மாதம் பிறந்தால் இங்கே அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார். வைகாசி மாதம் பிறந்தால் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். சரிங்களா? எனக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி மிதுனத்தில் ஆனி மாதம் ஆனி மாதம் பிறந்தா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லையா? அப்போ இப்போ ஒரு சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிருகசீரிஷம், உதாரணத்துக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சூரியன் நிற்கிறார் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். மிருகசீரிஷம் ஓகே. இப்போ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் நம்ம எண்ணணும். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம். அப்போ எத்தனாவது நட்சத்திரமாக வருது? 15வது நட்சத்திரமாக வருது. 12, 13, 14, 15. 15வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வருது. அப்போ மறுபடியும் மூல நட்சத்திரத்திலேருந்து நம்ம எண்ணணும். மூலம், மூலத்தை விட்டுறணும். பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். அப்போ புனர்பூசம் எங்கே வருது? இங்கே சூரியன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்குவோம். சூரியன் மிருகசீரிஷத்தில் இங்கே இருக்கார். அப்போ புனர்பூச நட்சத்திரம் எதில் வரும்? புனர்பூச நட்சத்திரம் முதல் 3 பாதம் இதில் வரும். அடுத்த 4 பாதம், ஒரு பாதம் மட்டும் புனர்பூச நட்சத்திரம் இங்கே வரும் இல்லையா? இது நான் சும்மா எழுதுகிறேன், அப்புறமா நான் எல்லா நட்சத்திரம் எழுதும்போது மாற்றிக்கிறேன். அப்போ புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம். எப்பவுமே இந்த முடக்கு அப்படிங்கிறது உடைப்பட்ட நட்சத்திரங்களில் முதல்ல வரக்கூடிய பாவத்தை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ இந்த வீடு முடக்கு, சூரியன் நிற்கக்கூடிய இடமே அவங்களுக்கு முடக்காய் போயிடுது. அப்போ சூரியன்னா யாரு? தந்தை. அப்போ தந்தை மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த விதமான சந்தோஷங்களும் சுகங்களும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து சுகங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்காது. அது அவங்களுடைய ஜாதகத்துக்கு எத்தனாம் பாவமாக வருதோ, இப்போ உதாரணத்துக்கு லக்னம், இப்போ கடக லக்னம்னு எடுத்தால் கடக லக்னத்துக்கு சூரியன் யார்? 2ஆம் அதிபதி. அப்போ 2ஆம் இடம் என்பது பொருளாதாரம், பணம், குடும்பம், வாக்கு. அப்போ குடும்பம் அமையிறது லேட் ஆகும். அப்போ அவர் எங்கே இருக்கார்? 12ல் இருக்கார். 12ஆம் இடங்கிறது ஐன சுகம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த முடக்கு நட்சத்திரம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். நான் இதில் எழுதி போட்டுறேன். எந்தெந்த வீட்டில் எந்தெந்த நட்சத்திரங்கள் முடக்கு நட்சத்திரமாக வரும் அப்படிங்கிறத. அதே தான் சந்திரனுக்கும் எடுத்துக்கணும், அதே தான் லக்ன புள்ளி நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஷத்தில் வந்து, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இங்கிருந்து தான் எடுக்கணும். ரேவதி, அஸ்வினி. அதாவது இப்போ சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அப்போ இங்கே நமக்கு வரும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி. அப்போ சுவாதி நட்சத்திரம். அப்போ சுவாதி நட்சத்திரம் நமக்கு எதில் வரும்? இப்போ இங்கே வரும். புரியுதுங்களா? சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம். அப்போ 15, 18, 19வது நட்சத்திரமாக வருது. அப்போ 19ஆம் நட்சத்திரம்னு பார்த்தீங்க அப்படின்னா மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம். அப்போ மக நட்சத்திரம் நமக்கு முடக்கு நட்சத்திரமாக வரும். அப்போ மகம் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. அப்போ அஸ்வினிக்கு எது முடக்கு நட்சத்திரமாக வரும்? மக நட்சத்திரம் வரும். அதனால தான் அஸ்வினியை நான் இங்கே எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றுக்கும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு லேட் ஆயிரும். அதனால நான் வந்து உங்களுக்கு முடக்கு நட்சத்திரம் எழுதி போட்டதை அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து சூரியன் இந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னா இந்த வீட்டில் இந்த நட்சத்திரத்தில் நின்னா கண்டிப்பாக முடக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? கிருத்திகை, ரோகிணி.
இங்கே மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், சாரி மிருகசீரிஷம் திருவாதிரை மட்டும்தான் வரும், புனர்பூசம் இங்கே வரும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், இங்கே உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், இங்கே வந்து கேட்டை, மூலம், பூராடம், இங்கே வந்து உத்திராடம், திருவோணம், இங்கே அவிட்டம், சதயம், இங்கே பூரட்டாதி, உத்திரட்டாதி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் எங்கே இருக்கோ அந்த வீடு உங்களுக்கு முடக்கு. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் இங்கே அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்களா, அப்போ 5ஆம் இடம் முடக்காயிரும். இது வந்து ஒரு பேட்டர்ன். இது எப்படி எடுக்கிறதுங்கிறது நம்ம ஒவ்வொரு கிரகமும் நிற்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து எண்ணி மூலம் வரைக்கும் எண்ணி அந்த வரக்கூடிய எண்ணிக்கையின் அளவே நம்ம மீண்டும் பூராடத்திலிருந்து ஆரம்பித்து வரும்போது எந்த நட்சத்திரமாக வருதோ அந்த நட்சத்திரம் அந்த வீட்டில் முடக்காக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு பேட்டர்ன், இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு வந்து லக்ன புள்ளி, இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்குவோம். இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துட்டா லக்ன புள்ளி பரணியில் விழுகுது அப்படின்னா அவங்களுக்கு 5ஆம் பாவம் முடக்காகும். அப்போ இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு பலனை கொடுக்காது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்காது, குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்காது, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசு ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க. இப்போ சூரியன் அப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம என்ன பண்ணலாங்க சொல்லிகிட்டே போகலாம். அப்போ இந்த மேஷ லக்னக்காரங்க இதைத்தான் அனுபவிக்க பிறந்தாங்க. இதன் மூலமாக தான் அவங்களுடைய கர்மாவானது வேலை செய்யும். இதில் அஸ்வினிலையும் பரணிலையும் நின்னால் மேஷ லக்னக்காரங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்திலையும் பரணி நட்சத்திரத்திலையும் லக்ன புள்ளி நின்னா அவங்களுக்கு 5ஆம் பாவம் சொல்லக்கூடிய அந்த சூரியனுடைய வீடு பாதிப்பை கொடுக்கும். அப்போ அந்த வீடு முடக்காயிரும். இப்போ அந்த வீட்டோட அதிபதி சூரியன் எங்க நிற்கிறாரோ அந்த வீடும் அவங்களுக்கு அந்த பாவக பலனை கொடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு 5ஆம் அதிபதி 7 இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி திருமணம் நடக்குமா அப்படின்னா நடக்காது. காதல் கைகூடாது, காதல்ல திருமணம் பண்ண முடியாது. இப்படி நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம். சரிங்களா? இப்போ மேச லக்னம். சரிங்களா? அப்போ அந்த மேச லக்னத்துக்கு 5ஆம் பாவம் ஒரு வேளை சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில் ஸ்தானம். அவங்க தொழில் பார்ப்பாங்க, ஆனால் போடுறதெல்லாம் வெறும் முதலீடாகவே போயிடும். அடுத்தது அந்த தொழிலில் ஜெயிக்க முடியாது, எல்லா திறமையும் இருந்து ஜெயிக்க முடியாது. அடுத்தது 10ஆம் பாவங்கிறது என்ன? கௌரவம். அப்போ ஒரு நிரந்தரமான ஒரு கௌரவத்தை அடைய முடியாது. அவங்க அந்த கௌரவம் அப்படிங்கிற விஷயத்துக்காகவே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து இது வந்து பேட்டர்ன் நான் சொல்லிட்டேன். முதல்ல வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் நான் சொல்லிடுறேன், 12 பாவத்துக்கும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பாவத்தையும் எப்படி கால்குலேஷன் பண்ணி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து முதல்ல லக்னம். சரியா?
இப்போ லக்னம் தான் நமக்கு மெயின். அப்போ லக்னம் நமக்கு வந்து ஒரு வேளை சிம்ம லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிம்ம லக்ன புள்ளி எங்கே நிற்கிது? மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி நிற்கும் இல்லையா? அப்போ மகம், பூரம், உத்திரம் அப்படின்னா மகமும் பூரமும் எங்கே வந்துடும்? அவங்களுக்கு 9ஆம் இடமா வந்துடும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு. அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி நட்சத்திரம் நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் அங்கே 9ஆம் பாவம் பாதிக்கப்படும். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது மக நட்சத்திரத்தில் இருந்தாலும் அதே பாதிப்பு தான். அடுத்தது உத்திர நட்சத்திரத்தில் இருந்தால் 8ஆம் பாவம் பாதிக்கும். இப்படி நம்ம ஒவ்வொரு இதுவும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முதல்ல வந்து ஒவ்வொரு பாவமும் பாதிக்கப்பட்டால் என்ன மாதிரியான கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். முதல்ல லக்னம், சரிங்களா? லக்னம் தான் பிரதானம். அதாவது எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த 12 பாவங்கள்லையும்